செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள், உலக வெண்புள்ளி தினம் குறித்து இந்திய வெண்புள்ளி விழிப்புணர்வு இயக்கத்தின் செயலாளர் டாக்டர் கே உமாபதி தெரிவிக்கும் தகவல்கள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கான மத்திய அரசின் நடவடிக்கைகள் குறித்து அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமத்தின் தலைவர் பேராசிரியர் டி.ஜி. சீதாராம் தரும் தகவல்கள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவை இன்று சந்தித்து பேசினார். நாட்டின் முன்னேற்றத்திற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு போற்றுதலுக்கு உரியது என்றும் அவருடன் பணியாற்றிய காலம் குறிப்பிடத்தக்கது என்றும் பிரதமர் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் மற்றும் இணை அமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் ஆகியோர் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினர். மத்திய ஜல்சக்தித்துறை இணை அமைச்சர் திரு வி சோமண்ணாவும் குடியரசுத் தலைவரை சந்தித்து பேசினார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை, சீன தூதர் திரு ஜூ ஃபெயோங், நியூசிலாந்து தூதர் திரு பேட்ரிக் ஜான், குவைத் தூதர் திரு முஸ்தபா ஜசீம், இலங்கை தூதர் செனோகோ சினேவர்த்தனே ஆகியோர் இன்று சந்தித்து பேசினர். இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களுடன் விவாதித்தார். தேசிய அளவிலான கால்நடை கணக்கெடுப்புக்கான உத்திகள், வழிகாட்டுதல்கள் குறித்த பயிலரங்கை மத்திய பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். அது தொடர்பான செயலியையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். உலக வெண்புள்ளி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இது தொடர்பாக இந்திய வெண்புள்ளி விழிப்புணர்வு இயக்கத்தின் செயலாளர் டாக்டர் கே உமாபதி தெரிவிக்கும் தகவல்கள். ஜூன் 25 உலக வெண்புள்ளிகள் தினம். உலக வெண்புள்ளிகள் தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் நமது வெண்புள்ளிகள் விழிப்புணர்வு இயக்கத்தின் சார்பாக வெண்புள்ளிகள் தினத்தை நாம் மிகப்பெரிய அளவிலே கொண்டாடி கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இந்த வருடம் ஜூன் 25ஆம் தேதி சேலத்தில் இருக்கிற காலேஜ் அங்க மாணவர்களிடத்திலே ஒரு உறுதி ஏற்பு நிகழ்ச்சியும், மாஸ் பெயிண்டிங், மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து ஓவியம் வரைகிற ஒரு நிகழ்ச்சியும் நடக்க இருக்குது. சேலம் மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் மணி அவர்கள் அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறாரு. உலக வெண்புள்ளிகள் தினத்தை முன்னிட்டு உலகம் முழுக்க வெண்புள்ளிகள் இருக்கிற வெண்புள்ளியர்கள் என்று நாம் அவங்களை அழைப்போம். வெண்புள்ளியர்களோடு நாம ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறோம். அது என்னன்னா, இந்த வெண்புள்ளிகள் நோய் அல்ல, அது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவாது, பரம்பரையா வராது. இதுதான் வெண்புள்ளிகள் கிட்ட இருக்கிற வெண்புள்ளிகள் பற்றிய அறிவியல் உண்மை. ஆனா இதற்கு நேர்மறையான ஒரு கருத்து சமூகத்திலே ஆண்டாண்டு காலமாக வேறு ஊன்றி இருக்கிறது. அதை மாற்றி அந்த இடத்திலே அறிவியல் உண்மையை பரப்புவதற்கான வேலையை தான் வெண்புள்ளிகள் விழிப்புணர்வு இயக்கம் செய்து கொண்டிருக்கிறது. நமது தோல்ல ஏற்படுற வெண்புள்ளிகள் வெறும் நிறம் மாறுதல் மட்டும்தான். நமது சுய மதிப்பீட்டையோ அழகையோ மற்றும் திறமைகளையோ அது வரையறுக்க முடியாது. நமது தோலின் பன்முகத்தன்மை நமது மனிதநேயத்தின் பன்முகத்தன்மையினுடைய ஒரு பிரதிபலிப்பு அப்படின்றத நம்ம மனசுல வச்சுக்கணும். வெண்புள்ளிகள் உள்ளவர்களிடம் நாங்க பகிர்ந்து கொள்ள விரும்புவது இதுதான்: எந்த சூழ்நிலையிலும் சுய மதிப்பீட்டையும் நம்பிக்கையையும் கைவிட்டு விடாதீர்கள். அறியாமையால் சிலர் உங்களை காயப்படுத்தக்கூடும். விட்டிலைகோ என்ற வெண்புள்ளி வேறு வேறு பெயர்களை வைத்து அழைக்கக்கூடும். அவர்களின் இந்த செயலை நாம் காலமாக சந்தித்து வருகிறோம். வெண்புள்ளிகள் குறித்த உண்மையை எடுத்துரைத்ததன் மூலம் அந்த கருத்துக்களை நாம் மிகப்பெரிய அளவிலே மாற்றியும் வருகிறோம். அதனால் உங்களை யாராவது வெறித்து பார்ப்பதனாலேயோ சில பெயர்களை குறித்து அழைப்பதனாலேயோ நீங்கள் சுயமதிப்பீட்டை இழக்க வேண்டாம். உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிட்டுக் கொள்ள வேண்டாம். வெண்புள்ளிகள் பற்றிய உண்மையை, அறிவியல் உண்மையை உரக்க பேசுவோம். வெண்புள்ளிகள் பற்றி சமூகத்தில் நிலவும் அறியாமையை அகற்றுவதற்கு ஒன்று கூடுவோம். வேறுபாடுகளை கொண்டாடுவோம். ஒன்று சேர்வதை உறுதிப்படுத்துவோம். ஏனென்றால் நாம் எல்லோரையும் போலவே எல்லாவற்றுக்கும் தகுதியானவர்கள். ஒன்றிணைவோம், வாருங்கள், ஒரு உன்னத நோக்கத்திற்காக. இதுதான் வெண்புள்ளிகள் விழிப்புணர்வு இயக்கம் வெண்புள்ளிகள் தினத்தை முன்னிட்டு எல்லோருக்கும் நாம் கூறும் ஒரு தகவலாகும்.
இது தவிர இந்த உலக வெண்புள்ளிகள் தினம் முன்னரெல்லாம் மே 19ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வந்தது. இப்பொழுது ஜூன் 25ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. காரணம், இது புகழ்பெற்ற பாப் இசை கலைஞரும் நடன கலைஞருமான திரு மைக்கேல் ஜாக்சன் அவர்களுடைய நினைவு தினமாகும். மைக்கேல் ஜாக்சனை உலகத்துக்கு தெரியப்படுத்துவார், நான் ப்ளீச்சிங் எல்லாம் செய்யவில்லை, எனக்கு வெண்புள்ளிகள் இருக்கிறது, அது என்னுடைய மெலனினை பாதித்து என்னுடைய நிறத்தினை மாற்றி வருகிறது என்று கூறுவார். எனவே மைக்கேல் ஜாக்சனுடைய நினைவு தினத்தை தான் நான் உலக வெண்புள்ளிகள் தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடி வருகிறோம். இந்த தினத்திலே வெண்புள்ளிகள் நோய் அல்ல, அது பிறருக்கு ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு தொற்றாது, பரம்பரையாக வராது என்ற அறிவியல் உண்மையை நாம் எல்லோருக்கும் எடுத்துரைப்பதன் மூலம் வெண்புள்ளிகள் தினத்தை நாம் மிக சிறப்பாக கொண்டாட முடியும். போட்டித் தேர்வுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கான மத்திய அரசின் நடவடிக்கைகள் குறித்து அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமத்தின் தலைவர் பேராசிரியர் TG சீதாராம் தெரிவிக்கிறார். அவர் பேசுகையில், I am Professor TG Sitaram, Chairman of All India Council for Technical Education. The recent NEET and NET exam leaks have raised significant concerns. While serious, these incidents should be viewed as isolated events rather than a reflection of NTA's overall performance. It's very essential to address vulnerabilities and restore trust among all stakeholders. Every system faces challenges, but a robust institution learns from mistakes and implements stringent measures to prevent future issues of similar kind. NTA, which is established in 2017 after a thorough consultation, has successfully conducted large-scale examination in the last 5 years with fairness and precision, standardizing entrance tests and providing a level playing field for millions of students. Strengthening of NTA with the state-of-the-art technology and infrastructure is crucial, and that is what we need to be focusing now. Implementing computer-based tests and leveraging AI-driven real-time monitoring can prevent leaks and ensure examinations integrity. Showcasing its commitments to exam integrity, the government has taken very significant steps in the last 2-3 days. The first and foremost is appointment of Pradeep Singh Karola as the new chief of NTA, who is also looking after National Recruitment Agency. Setting up of a high-level committee of experts led by Dr. K. Radhakrishnan, former chairman ISRO, to recommend reforms, improve examination efficiency, prevent malpractices, and strengthen data security protocols. Enacting the Public Examination Prevention of Unfair Means Act of 2024 is a commendable process put forth by the government. Further, entrusting the entire leak matter of UGC NET and NEET exam UG to CBI by the Ministry of Education clearly shows how transparent the Government of India is. Evaluating the overall scenario, we must approach the situation with thoughtful consideration rather than making hasty decisions. The agency should be strengthened with a robust infrastructure and manpower for conducting large-scale examinations, creating rigorous procedures, consultations, and evaluations to ensure that NTA operates with more efficiency, transparency, and accountability. Instead of focusing on failures, our focus should be on improving the National Testing Agency's activities. Continuous enhancement of its process is very crucial, and regular feedback from students and educators can pinpoint areas needing to improvement and drive necessary changes. Furthermore, it is vital to establish robust support systems for students affected by such incidents. The collaborative approach of the education fraternity and result-oriented measures are essential for maintaining the integrity and reliability of the examination system in India. India is committed to examination integrity for all the stakeholders. So I appeal to the students to stay calm and deal with the situation. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.